இனிய சொந்தங்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். என்னடா இன்னைக்கு வந்து பீர் பாட்டில் தொங்க விட்டு நின்றுட்டு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பீர் சிக்கன் செய்ய போகிறோங்க. கோழி இப்போ கண்டமாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். கறியை பாருங்க, நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது. கறியை கண்டமாக வெட்டியாச்சுங்க. பீரை ஊற்றி 1 மணி நேரம் ஊற போட போகிறோம். பீரை ஊற்றி ஊற வச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா செலவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ சமையலுக்கு தேவையான பொருள்லாம் தயாராகிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், நறுக்கிய தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வத்தலை மிளகாய், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி இலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், சோம்பு, நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு சாந்துங்க. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. இப்போ உருளியை வச்சுக்கலாம். உருளி சூடேறிடுச்சுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுதும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் சாந்து சேர்த்துக்கலாங்க. வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பீரில் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஆவி பிடிச்சி வந்துருச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பீரை உடைச்சி உள்ள ஊற்றிக்க போகிறோம். சுத்தமாக செஞ்சு போச்சு. பியர் சிக்கன் அருமையாக வந்திருக்குங்க. இறக்குறோம் ஒரு பொழு பியர் சிக்கன் அருமையாக வந்திருக்குங்க. இறக்குறோம் ஒரு பொழு பொழக்கிறோம். பீரில் செஞ்ச சிக்கனுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. செம்ம தூளுங்க. சிக்கன் நல்லா வெந்து அருமையாக இருக்குங்க. சொல்லியாக இருக்குது பாருங்க. நார்மலாக சமைக்கிறதுக்கும் பீர் ஊற்றி சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சாப்பாட்டில் ஒரு பீஸ் குழச்சி அடித்து பார்க்கலாங்க. சும்மா அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணது, சரிங்களா? அதுக்கு கால உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் வந்து யாரும் இதை முயற்சி பண்ணி வேண்டாங்க. நன்றி, வணக்கம்.